மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? Today we are going to start a new session. How to understand about question. How to understand the question. We should answer correctly. So, first, we understand the question correctly. Right? So, we are going to start the lesson about question. Okay, there are two types of question. Type 1, we can answer the shortened form and a limited answers will be there. We call the question closed question. Yes or no, true, false, like that. The other one, the open question, open type question. We have to write a lengthy answer. Right? We have select a vast area for the answer. Okay? Right. Today we are going to start the lesson now. First one is the short answer form. We can answer yes or no. The questions accepting the answer yes or no. Right? நம்ம ஸ்டார்ட்ல சொன்னேன். இதுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் தான். இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த வகைகள்லாம் வரும். இது நாங்கள் சொல்ல போகிறோம் க்ளோஸ் கொஸ்டின்ஸ். அதாவது எங்களுக்கு அங்கே தெரிவு, பல தெரிவுகள் இல்லை. எஸ் ஓ நோ கட்டாயமாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடையில் இந்த எஸ் ஓ நோ தான் மிக முக்கியமானதாக இருக்க போகுது. எஸ் ஓ நோ. இப்போ நாங்கள் இங்கே எஸ் அல்லது நோ தான் நாங்கள் கொடுக்க போகிற ஆன்சராக இருக்க போகுது. அப்போ இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்கோ, இது எப்படியான கொஸ்டின்ஸ் வந்தால் நாங்கள் இந்த எஸ் ஓ நோவை ஆன்சராக கொடுக்குறாங்க. அதாவது ஓமோ இல்லையோ, அப்படியா அப்படி இல்லையா, நடந்ததா நடக்க இல்லையா, இப்படியான கேள்வியா. ரைட்? அப்போ இது இங்கிலீஷ்லும் இதே தான். அப்போ ஆக்சிலியரி வேர்ப்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் என்ன, பி, டூ, ஹேவ் சொல்லி நாங்கள் முதல் படிச்சிருக்கிறோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ ஆக்சிலியரி வேர்ப்ஸ் இதில் சம்மந்தப்படலாம். அப்போ ஆக்சிலியரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் அப்போ ஆக்சிலியரி வேர்போட சப்ஜெக்ட் அங்கே வரும். சப்ஜெக்ட் ஆக்சிலியரி வேர்புக்கு பின்னால் வரும். அப்போ இப்போவே உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன விளங்கி இருக்கும்? அந்த கொஸ்டின் டைப் விளங்கி இருக்கு. டு யூ நோ, டு யூ ரிமெம்பர், ஆர் யூ ரெடி, இஸ் எ டாக்டர், இப்படியான கேள்விகள். அப்போ இந்த பி நாங்கள் இப்போ இதில் முதல் பார்க்க போகிறோம் பி. அப்போ பியில் ப்ரெசண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பியில் ப்ரெசன்ட். அப்போ பி ப்ரெசண்ட்னா உங்களுக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது அந்த பியினுடைய 3 ஃபார்ம். வாட் ஆர் தி? கரெக்ட். am is are. Am I a teacher? Am I writing an essay? அப்ப இங்க பாத்தியலண்டா இது சிம்பிள் ப்ரெசன்ட் குறியாது. பி எங்களுக்கு 2 இடத்துல சம்பந்தப்படும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது ஒன்று
statements. என்ன சிம்பிள் சென்டென்ஸில் அது என்ன டென்ஸாகவும் இருக்கலாம், பாஸ்டாக இருக்கலாம், ப்ரெசண்டாக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம். அங்கே வேர்பாக என்ன மெயின் வேர்பாக தொழிற்படுற இடமாக அது இருக்கும். அப்போ இங்கே பார்த்தா am I a teacher, இங்கே மெயின் வேர்பாக am. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டிங் தான் action verb, present participle form ing ஃபார்மில் இருக்கு. ஸோ இங்கே am ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்துருக்கு. am I writing an essay? Is he a singer? Is she dancing on the stage? அப்ப இங்கே பார்த்தா இந்த முதலாவது is he a singer மெயின் வேர்பாக, இங்கே பார்த்தா ஹெல்பிங் வேர்ப் is she dancing on the stage. அப்ப இங்கே மாறி வந்திருக்கு. அப்போ சிம்பிள் ஃபார்முக்கும் வந்திருக்கு, கண்டினியூஸ் ஃபார்முக்கும் வந்திருக்கு. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து are they players? Are they watching a movie? இங்கே ஆக்ஷன் வேர்போட வந்துருக்கு. அப்போ am I a teacher? Am I writing an essay? Is he a singer? Is she dancing on the stage? Are they players? Are they watching a movie? ன்னு சொல்லி வந்துருக்கு. ரைட். அப்போ இங்கே பாருங்கோ, பி இது வந்து நீங்கள் கிரேட் 7ல் படித்த விஷயம். என்ன கிரேட் 7ல் இந்த இப்படி பி வேர்பை வச்சு கொஷன் ஆக்கிற பகுதி ஒன்று இருக்கு. அதுதான் இங்கே வருது திரும்பி. அப்போ இதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இந்த am I a teacher கொஷன் மார்க் கட்டாயம் போட வேணும். கொஷன் மார்க் எங்களை கொஷன் ஆக்க சொல்லியும் கேட்டிருக்கலாம். சரிதான், எங்களை இதை கொஷன் ஆக்குங்கன்னு சொல்லியும் கேட்டிருக்க முடியும். இந்த இடையில ஒரு முறை ஜிசி ஓ லெவல் எக்ஸாமினேஷனில் கொஷன் ஆக்க சொல்லி வந்தது. ஸோ இப்படி ஒன்றையும் அதுக்குள்ளே கலந்து விட்டுடலாம். அப்போ இதுக்குள்ளே இப்படி ஒன்று ஆன்சரையவே கலந்து போட்டு அதை கொஷன் ஆக்குங்கோ, அண்டர்லைன் பண்ணின வேர்ட்ஸு ஆன்சராக கொண்டு ஒரு கொஷன் ஆக்குங்கோ என்றால் அங்கே ஜெஸ் அல்லது நோ போட்டிருக்கும், அதை அண்டர்லைன் பண்ணி போட்டு கொஷன் ஆக்குங்கோண்டா நாங்கள் கண்டிப்பாக இந்த ஜெஸோ நோ கொஷனை தான் ஆக்க வேணும். அப்புறம் அங்கே டபிள்யூஹெச் கொஷனை ஆக்கிவிட்டால் பிள்ளை. அதே மாதிரி டபிள்யூஹெச் இந்த கொஷன்ஸ் வரைக்கும் நாங்கள் ஜெஸோ நோ போடாமல் விட கொடுத்தாலும் பிள்ளை. ரைட். இதுவும் the question accepting the answer yes or no. Auxiliary verb plus subject. Be past. Be past. அப்போ be past என்றதை நீங்கள் கண்டுட்டீர்கள். அப்போ இதுக்கு என்ன வரணும்ன்றது டக்கண்டு கெஸ் பண்ணி இருப்பீங்க. Yes, was, were. Was, I, he, she, it. So small. Was I so small? Was he swimming in the pool? அப்போ இங்கேயும் அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். Was
இங்கே முதலாவதுல was மெயினாக மெயின் வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் was ஒரு ஹெல்பிங் வேர்பாக ஸ்விம்மிங் என்ற ஒரு ஆக்ஷன் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக இங்கே வந்திருக்கு பாஸ்டாக குறிச்சு ரைட். அப்போ was I so small, was he swimming in the pool, in the pond, எதுவோ உண்டு இந்த பேட்டர்னில் அமையும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் I, he, she, it வந்தா was, we, you, they, were. Were we in hungry? Were you in hungry? Were they in hungry? இங்க பாருங்க, were we finishing the task? Were you finishing the task? அப்ப இங்க பார்த்தா were helping verb ஆகவும் finishing ஒரு action verb ஆகவும் present part action verb ஆகவும் இங்க வந்துச்சு ரைட். அப்ப இது ஒரு வடிவம், அதாவது டைப் பி பேட்டர்ன் டைப் 1ல் பி பேட்டர்ன். இப்போ சி பேட்டர்னுக்கு வருவோம். இதுவும் ஆன்சர் ஜெஸ் பண்ணணும். நாங்கள் இப்போ இந்த டைப் 1 பார்த்து கொண்டு போகிறது எல்லாமே ஆன்சர் கொஷின் என்னத்தை எதிர்பார்த்துருக்கு, ஜெஸ் ஓ நோ ரைட். இதில் சி பேட்டர்ன் ஆக்சிலரி வெர்ப் plus subject be future, be future, be future right. டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது shall be, will be, they. இங்கே கவனிக்க shall be I a teacher அல்ல, shall be I a teacher அல்ல. அங்கே மிஸ்ஸா போடைகளில் நாங்கள் அப்படிதான் பார்க்கிறோம். இங்கே இந்த பி தான் ஆக்சிலரி, இந்த ஷாலும் சேரும். அப்ப shall I be a teacher? Shall we be visiting to a friend? அப்ப இங்கே shall be main. இங்கே இரண்டாவது சென்டென்ஸில் shall be ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்கு. அப்படி shall we be visiting to a friend? இங்கே shall I be a teacher? Will you be rich? Will you be rich? Will they be working together? Will they be working together? Working action verb. Will be the helping verb. Right. அப்ப இப்படி
அப்போ நாங்கள் 3 பேஸ் டென்ஸுக்கும் பார்த்துட்டோம். அப்போ இங்கே பார்த்தா நாங்கள் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்மும் இருக்கு. இதனுடைய நெகட்டிவ் ஃபார்மும் ஆக்க முடியும். Was I not? Was I not? Wasn't I? அப்ப இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ல நாங்கள் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா was subject. அப்ப இந்த question pattern நீங்கள் வடிவ பாருங்க. be plus subject. அப்ப be plus subject plus not. be subject not. be was I not. ஆனால் இதை கன்ட்ராக்ட் பண்ணி சேர்த்தெழுதைக்குள்ள wasn't I. wasn't I. we were not. weren't we. were we not. weren't we. were you not. weren't you. இப்போ இது பாஸ்ட் ஃபார்மில் நெகட்டிவ் கொஷின். இப்போ பாஸ்ட் டென்ஸில் நாங்கள் நெகட்டிவ் கொஷின்ஸை ஆக்கி இருக்கிறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ப்ரெசன்ட் ஃபார்முக்கு நெகட்டிவ் ஃபார்ம் ஆக்கி இருக்கிறோம். am I not? அங்கே அதே மாதிரி தான். be subject not. are we not? aren't. are you not? aren't you. is he not? isn't he. are they not? aren't they. shall not I. shall not we be. shan't I be. will not. won't. இங்கே கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். அங்க மாதிரி அப்படியே போடலாது. இங்கே ஷாலுக்கு அடுத்தது நாட், பிறகுதான் பி. சப்ஜெக்டுக்கு அங்கால பி. சரிதானே? இப்போ இந்த ப்ரெசன்ட் பாஸ்டில் நாங்கள் அந்த ஃபார்ம் பார்க்கல. சப்ஜெக்டுக்கு அங்கால நாட் வந்தது. ரைட்? இங்கே சப்ஜெக்டுக்கு முன்னால் நாட் வரும். பி தனிச்சு சப்ஜெக்டுக்கு பின்னால் வரும். அப்போ இந்த பேட்டர்னை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கோ. சரிதானே? அப்போ 3 டென்ஸுக்குமே நாங்கள் நெகட்டிவ் ஃபார்ம் கண்டுட்டோம். இப்போ இதெல்லாம் பிள்ளைகள் நாங்கள் முதல் படித்த நாங்கள் மறந்தியலோ தெரியாது. இந்த ஆக்சிலியரி வெர்ப் என்ற போர்ஷன் படிக்கக்குள்ள இதெல்லாம் படிச்சுட்டேன் டீப்பாக. ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் அந்த டேபிள் போட்டு படித்த நாங்கள். ரைட்? அப்போ அந்த டேபிளில் நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் ஆர்டினரி கொஷின், அங்கால நெகட்டிவ் இந்த இன்டரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ்னு சொல்லி 4 ஃபார்ம்ஸில் இந்த பி ஃபார்மில் கொஷின் ஆக்குறது. ரைட்? அப்போ அதில் நாங்கள் முதலாவது பார்த்து நாங்கள் சாதாரணமான கொஷின், அடுத்தது நெகட்டிவ் கொஷின். இப்போ நாங்கள் இந்த பார்க்குறோம் இந்த நெகட்டிவ் பேட்டர்ன். அடுத்தது கொஷின் என்ன பியில் நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் பிஇ எப்படி டென்ஸாக பாவிக்கிறோன்னு, அடுத்தது பார்த்து நாங்கள் சிம்பிள் கொஷின்ஸ், அடுத்தது நெகட்டிவ் கொஷின், அடுத்தது நெகட்டிவ் கொஷின். அப்போ முதல் நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்து கொஷின் ஃபார்ம் பார்த்து நெகட்டிவ் கொஷின். அப்போ 4 வடிவமும் ஒரு டேபிளில் பார்த்தேன்னா அங்கே. ரைட்? இப்போ இந்த ஆக்சிலியரியில் 2வது
the question accepting the answer yes or no. Type 1. அப்போ என்ன வேறு இருக்குமென்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இந்த ஆக்சிலரி வேர்புக்குள்ளே தான் நிற்கிறோம். ஜெஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆக்சிலரியில் முதல் பார்த்த நாங்கள் பி. இப்போ ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் do form. Do form. இப்போ இந்த do form என்றது உங்களுக்கு தெரியும். Do dual purpose word. மெயின் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும், ஹெல்பிங் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும்ன்றது நாங்கள் அங்கே ஆக்சிலரி வேர்ப் படிக்கக்குள்ள டீப்பாக படிச்சுட்டோம். ஸோ இங்கே நாங்கள் சும்மா ஒரு ஞாபகம் முட்டுற மாதிரி இந்த கொஸ்டின்ஸுக்குள்ளால போகிறோம். Do you walk on the road? Does. Do. Does. I, we, you, they. He, she, it. Does. He, she, it வந்தால் does வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். So does he play in the evening? அப்போ இங்கே he plays in the evenings என்று போட்டிருக்கும். அப்போ ஆன்சர் வந்திருக்கும் yes he plays in the evening. ஜெஸ்ஸுக்கு நேர ஜெஸ்ஸை அண்டர்லைன் பண்ணி இருப்பினா கொஸ்டின் ஆகுங்க. இதுதான் கொஸ்டின். does he play in the evening? இதில் ஒரு எஸ் போடக்கூடாது. நாங்கள் அங்கே படிச்சுட்டோம். டஸ் வந்துட்டு. ஸோ இங்கே எஸ் போட வேண்டிய தேவையில்லை, போட்டால் பிழை. ரைட். auxiliary verb plus subject do past form. Do past form. Adenne. Right, very good. Did. எல்லாத்துக்குமே did. Did he walk on the road? Did he walk on the road? ஒரே question என்ன pattern உண்டு. Did plus subject அங்கால object. Sorry, இங்க verb action verbum verb action verb do. அப்ப இங்க doவோ didோ வந்தாலும் verb pattern base form. Or the initial position of the verb. அப்ப அங்க verb தான் வரும். அப்ப இதனுடைய நெகட்டிவ் பேட்டர்ன் did, I, we, you, he, she, it, they, not. Didn't. Did subject not, didn't subject verb. இங்க did subject not verb அங்கால வரும், didn't subject verb. Didn't you write an essay? Did we not play in the classroom? அப்படி அந்த பேட்டர்ன்ல இது அமையும். அப்ப பிரசன்ட் டென்ஸுக்கு எப்படி வரப்போகுது?
do you not verb. Do subject not. Does subject not. அங்கால don't subject verb. Doesn't subject verb. இந்த ஒழுங்கில வசனம் அமைய போகுது. ரைட். அப்போ டைப் 1லேயே தான், அதாவது ஆக்சிலியரி வேர்ப்லேயே தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அப்போ இந்த ஆக்சிலியரி வேர்பில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஆக்சிலியரி வேர்பிலேயே இது 3வது பார்ட். அப்போ என்னவே இருக்கும்? முதலாவது பி, 2வது டூ, that's right, have form. Right? We are going to discuss about have form of the question pattern. Auxiliary verb plus subject. அப்போ இந்த auxiliary formula have found. Right. Have found. Right. Had. இப்போ நாங்கள் பாவிக்க வேண்டியது had. Had, subject, verb, had I got a kite, had you eaten, had you eaten. அப்போ had, subject, verb. அப்போ இங்கே verb past participle formல இருக்கு. ஏன்? அது perfect tense-க்குரிய பேட்டர்னுக்குள்ள இது வந்து. Auxiliary verb plus subject have present form. So உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது have, has. Have, has. Have, subject, verb. அப்போ இந்த verb என்ன verb? have. நாங்கள் மெயின் வேர்பாக இந்த have இங்கே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறான். ஏன் இது ரெண்டையும் போடலான்னு சொன்னால் இதில் கன பேர் குழம்புறது. அது என்ன have, had ரெண்டு வந்துருக்கு. இந்த haveன்றது கீப், வைத்திருக்கிறது என்ற கருத்தில் பாவிக்கிற have. அது இங்கே have வந்தபடியாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் had, ஹேண்டில் வந்துருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ have I had a kite, have we sung a song, have, subject, verb, have we sung a song, has he got a bike, had, subject, verb. Has, subject, verb. Has he got a bike? Has she driven the car? அப்போ இங்கே பாருங்க, அந்த ஒழுங்கு முறை இருக்கு. என்ன? have, subject, verb. அப்போ இந்த பேட்டர்னுக்குள்ளால தான் நாங்கள் என்ன இந்த தேர்ட், அதாவது டைப் 1ல் தேர்ட் பார்ட் ஆக்சிலியரி வேர்பை ஹெல்பிங், கொஷன் வேர்டாக கொண்டு
நாங்கள் அமைக்கிற கேள்விகள். அப்போ ஆன்சர் எப்பவுமே ஜெஸ் ஓனோ. இப்போ இங்கே பாருங்க, அவன் ஒரு பட்டம் வச்சிருந்தானோ ஓம், அல்லது இல்லைக்கு பிறகுதான் மிச்சம் சொல்லலாம். அப்போ ஓம் இல்லை கட்டாயம் சொல்லித்தான் இந்த கேள்விகள் வந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ண பழகிக்கொள்ள வேண்டும். Have future. Have future. Will have. Shall have. Will have. அப்போ இங்கே நான் உங்களுக்கு சுருக்கத்துக்காக வில்லே பாவிச்சிருக்கிறேன். அப்போ இங்கே பாருங்க, will have, will subject have verb. Will subject have verb. Will we have got a computer? Will you have written? Will subject have written verb. Written verb. அப்போ will subject have, அங்கே will subject be பாவிச்ச நாங்கள் ஃபியூச்சரை, will subject be பாவிச்ச நாங்கள் ஃபியூச்சரில். இங்கே will subject have verb. ரைட். அப்போ இதை இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபியூச்சர் ஃபார்ம் வரைக்குள்ள will be, வில்லுக்கும் பிக்கும் இடையில் சப்ஜெக்ட். இங்கே பர்ஃபெக்ட் ஃபியூச்சருக்கு வரைக்க will subject have. ரைட். அப்போ இங்கே நீங்கள் கேட்கலாம், he she it வந்திருக்குது, has வரையில் haveன்னு போட்ட நீங்கள் உள்ளதானே? அப்படியா? நாங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படிக்க படிச்சிருப்போம். will has and ஒன்று இல்லை, will have தான் இருக்கு. he will have, she will have. ரைட். அப்போ அந்த have அந்த பேஸ் ஃபார்ம் அதுதான் பாஸ்ட் வரைக்கும் had அண்டும், ப்ரெசண்டில் have அண்டும், ஃபியூச்சரில் will have அண்டும் இருக்கிறது, shall have அண்டும் இருக்கிறது. நாங்கள் ஹேஸ்ன்றது அது ஸ்பெஷல் கேஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்தால் நாங்கள் அதை ஹேவை மாற்றிக்கொள்கிறத விட ஹேஸ் என்ற ஒரு ஃபார்ம் இல்லை. ரைட். அப்போ ஸோ இங்கே ஹேவ் தான் வரும், வில் ஹேஸ் என்ற ஒரு ஃபார்ம் இல்லை. ரைட். அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நாங்கள் அந்த நெகட்டிவ் இன்டரகேட்டிவ். அப்போ நெகட்டிவ் எதிர்மறை, ஐ டூ நாட் ஈட், he does not play. அங்கே டூ டஸ் எப்படி கேள்வியாக இருக்கு. பாஸ்டில் பாருங்கோ, டிட் நாட் டென்ட், அங்கே டிட் சப்ஜெக்ட் verb. அப்போ இது நெகட்டிவ் இன்டரகேட்டிவ் அல்ல. நாங்கள் நெகட்டிவ் இன்டரகேட்டிவும் இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தேன்னா அங்கே. ரைட். அப்போ இங்கே நெகட்டிவ் இன்டரகேட்டிவுக்கு வாரம் இது நாங்கள் முதல் பார்த்துட்டோம். டூ, நான் இதை ஒரு ரிவிஷன் மாதிரி தான் வருது. டூ ஐ ஈட், டோன்ட் ஐ ஈட், டஸ், do I not eat,
don't I eat? Does he not play? Doesn't he play? Did I not eat? Didn't I eat? முதல் பார்த்ததனுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்மில் உங்களுக்கு போட்டிருக்கு. இந்த டூவும் டூவினுடைய 2 ஃபார்ம் சரிதானே. அப்போ நீங்கள் அந்த டூ முதல் மறந்திருந்தால் இதை வச்சு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ரைட். அப்போ இது ஒரே ஃபேர்வேல இந்த டூவை எப்படி நாங்கள் பாவிக்கிறோம் சரிதானே. அப்போ அது எங்களுக்கு இப்போ தேவையான விஷயம் இன்டரகேட்டிவ், இந்த நெகட்டிவ் இன்டரகேட்டிவ், இது ரெண்டும் தான் நாங்கள் இப்போ படிக்கிற விஷயம். இது முதலே டூவை ஹெல்பிங் வெர்பாக வச்சு ஆக்சிலரி வெர்பாக வச்சு படிச்சுட்டேன். அப்போ இது நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்கிறேன். நெகட்டிவ் ஃபார்ம் ரைட். அப்போ எங்களுக்கு இன்டரகேட்டிவ் நெகட்டிவ் இன்டரகேட்டிவ் இது ரெண்டும் தான் எங்களுக்கு இப்போ தேவை கொஷன்ன்ற இந்த பகுதிக்குள்ள. இந்த கொஷன்ஸும் எக்ஸெப்டிங் த ஆன்சர் yes or no. ஸோ இந்த புது செஷனை நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? ரைட். see you. goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.